ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட் டேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோவும் கேப்சிகம் போட்டு செஞ்ச ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு டேஸ்டியான சைடிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற கிரேவி மாதிரியே இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கடலை லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுடரை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கேப்சிகத்தை நம்ம நார்மலாக கிரேவியில் சேர்க்குறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் கூட இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கின உடனே இந்த வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் இருந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ஒரு 80% வதங்கினா போதும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் இருக்க எண்ணெயிலேயே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே நம்ம சோம்பு ஜீரகம் கல்லெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த டைமில் இந்த கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி கிரேவியை கொஞ்சம் கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.